மதியம் லஞ்ச் மட்டும் இப்போலாம் வெளியில் விறகடுப்பில் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 1 வீக்காகவே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் மட்டும் உள்ளே வந்துட்டு பண்ணிவிடுவேன். ஸோ காயெல்லாம் வெளியில் வச்சு கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாம்பார் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால பருப்பை மட்டும் வேக போட்டுட்டு உள்ளே வந்துட்டு க்ளீனிங் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடியே பாட்டு வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்த்தேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறது. உள்ளே இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் பிசு பிசுப்பாக இருந்ததுனால அதை மட்டும் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே பருப்புமே நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னைக்கு வந்துட்டு சொரக்காய், மாங்காய், பீன்ஸ் இது 3ம் இருந்ததால் அது 3த்தையும் போட்டு சாம்பார் வந்துட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு. காய் வெந்து வர டைமில் உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷோஃபாஸில் உள்ள பில்லோலாம் கொஞ்சம் வெயிலில் காய வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வெயிலில் காய வச்சுட்டேன். பூண்டு இடிக்கிறது 2 நாளாகவே வாஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதையுமே வந்துட்டு வெயிலில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. சாம்பார் முடிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு தான், அதுவுமே ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.